நம்மளை சுற்றி பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க. அதில் எந்த விதமான மக்களில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? அப்படி தோணிருந்தலன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்முடைய சேனல் நாலேஜ் பைட். நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்குது ரா அழகுவேல். ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஒயிட் லேடி உள்ளே வராங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டில் அவங்க போய் உட்காடுறாங்க. அவங்க பக்கத்து சீட்டில் ஒரு கருப்பின பெண் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே அந்த ஒயிட் லேடிக்கு செம கோவம். எப்படி என்னால் ஒரு கருப்பின பெண் பக்கத்தில் உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவம். அதனால் அவங்க ஏரோஸ்டர்கிட்ட போய்ட்டு என் சீட்டை மாற்றி கொடுங்க, என்னால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கருப்பின பெண்ணோடு உட்காந்துட்டுலாம் வர முடியாது அப்படின்ட்டு ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறாங்க. ரொம்பவும் சண்டை போடுறாங்க. உடனே ஏரோஸ்டர், நீங்கள் உட்காருங்க மேடம், நான் வேறு ஏதாவது சீட்டு காலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் மாற்றி விட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி சீட்டு இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த எக்கனாமிக் ஜோனில் எந்த சீட்டுமே இல்லை, எல்லாமே ஃபுல். ஆனால் கொஞ்சம் அடுத்த ஜோனில் போய் பார்த்தா, அதாவது பிஸ்னஸ் கிளாஸில் போய் பார்த்தா ஒரு சீட்டு காலியாக இருக்குது. இதில் பிரச்சனை என்னென்னா, எக்கனாமிக் ஜோனுன்றது கம்மியான டிக்கெட், கம்மியான வசதி கொண்ட இருக்கை. ஆனால் பிஸ்னஸ் ஜோனுன்றது அதிகமான டிக்கெட் ரேட் அதிகம், நல்ல வசதியான இருக்கை. ஸோ அதனால் ஏரோஸ்டருக்கு ஒரே குழப்பம், எப்படி ஒரு எக்கனாமிக் ஜோனில் இருக்கிற ஒரு பேசஞ்சரை பிஸ்னஸ் கிளாஸில் உட்கார வைக்கிறது அப்படின்ட்டு. உடனே அந்த ஏரோஸ்டர் பைலட்டுக்கிட்ட போய் சொல்கிறாங்க. பைலட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்கார வைங்க, சீட்டு ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. உடனே அந்த ஏரோஸ்டர் அந்த ஒயிட் லேடிக்கிட்ட போய்ட்டு, மேடம், இந்த ஃப்ளைட்டில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது கிடையாது, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரே ஒரு சீட்டு தான் ஃப்ரீயாக இருக்குது, அதுவும் பிஸ்னஸ் கிளாஸாக இருக்குது, ஸோ அங்கே நான் மாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கருப்பு லேடியை கூப்பிட்டு பிஸ்னஸ் கிளாஸில் போய் உட்கார வைக்கிறாங்க. அங்கே கூட இருந்தவங்க எல்லாரும் அந்த ஏரோஸ்டர் பண்ண விஷயத்தை பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கிளாப் பண்ணாங்க. ஆனால் அந்த ஒயிட் லேடிக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. இந்த கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஏரோஸ்டர் மாதிரி ஒரு பிரச்சனையை ரொம்ப கிளவராக ஹேண்டில் பண்ணுறீங்களா, இல்லை அந்த ஒயிட் லேடி மாதிரி நீங்களே பிரச்சனை பண்ணுறீங்களா, இல்லை அந்த கருப்பு லேடி மாதிரி உங்கள் மேலேயே எல்லாம் பிரச்சனை வருதா, இல்லை ஏரோஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணி கிளாப் பண்ண மாதிரி ஆடியன்ஸாக நீங்கள் இருக்கீங்களா, இல்லை எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாக நீங்கள் இருக்கீங்களா? இந்த கேரக்டரில் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்ற பதில் உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நாட்டை திருத்தணுன்னா முதல்ல நம்ம வீட்டை திருத்தணும். ஸோ நம்ம வீட்டில் நடக்கிற தப்புக்களை என்னன்ட்டு பார்த்து அது சரி செஞ்சாவே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம சொசைட்டி ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.